வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். நான் ஒரு இந்து, ஆனால் இந்துத்வாதி அல்ல, ராகுல் காந்தி பரபரப்பு பேச்சு. 30 நிமிடத்தில் 1082 முறை கரளாக்கட்டை சுற்றி உலக சாதனை. மும்பையை சேர்ந்த திரிஷா மாஸ் வெற்றி. 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு 100 அடி தியாக சுவர் அமைப்பதற்கான அடிக்கோல் விழாவினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியிலும் பெண்களுக்கு இலவச பேருந்து, அமைச்சர் சந்திர பிரியங்கா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஆட்சியை கைப்பற்றுவதே இந்துத்துவாதிகளின் வாழ்நாள் முழுவதும் சிந்தனையாக உள்ளது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பணவீக்கத்திற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ராகுல் காந்தி பேசியதாவது: இந்து, இந்துத்வாதி என்ற வார்த்தைகளுக்கு இடையேயான போட்டியே நாட்டின் தற்போதைய அரசியல். இந்த 2 வார்த்தைகளும் மாறுபட்ட அர்த்தத்தை கொண்டது. நான் இந்து, ஆனால் இந்துத்வாதி கிடையாது. மகாத்மா காந்தி இந்து, ஆனால் கோட்சே இந்துவாதி. இந்தியா இந்துக்களின் நாடு, இந்துத்வாதிகளின் நாடல்ல. இந்துத்வாதிகள் அதிகாரத்தையே விரும்புகின்றனர். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர். ஆட்சியை கைப்பற்றுவது குறித்தே இந்துத்வாதிகளின் வாழ்நாள் முழுவதும் சிந்திக்கிறார்கள். அதிகாரத்தை தவிர அவர்கள் வேறு எதையும் விரும்புவதில்லை. அதை பெறுவதற்காக அவர்கள் எதையும் செய்வார்கள். அனைத்து மதங்களையும் மதித்து யாருக்கும் அச்சுறுத்தலாக இல்லாதவரே இந்து. இந்துத்வாதிகளை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு இந்துக்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இவ்வாறு ராகுல் காந்தி பேசினார். यहाँ की सरकार कांग्रेस की सरकार है। हिंदू भाइयों बहनों, हिंदू अपने डर का अशोक गहलोत जी, भूपेश बघेल जी, चंद्री जी, अधीर रंजन चौधरी जी, 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு 100 அடி தியாக சுவர் அமைப்பதற்கான அடிக்கோல் விழாவினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை நாடு முழுவதும் ஆசாதி என்ற தலைப்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக 100 அடி உயர தேசிய கொடியுடன் கூடிய தியாக சுவர் இந்தியாவின் 75 இடங்களில் அமைக்கப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் 100 அடி உயரத்தில் தியாக சுவர் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து விழாவினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சந்திர பிரியங்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் கூறும் பொழுது, நாட்டில் 75வது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதனையொட்டி புதுச்சேரியில் 100 அடி உயரத்தில் தியாக சுவர் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று உள்ளது. இந்த பணி முடிந்தவுடன் இந்த தியாக சுவரை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் புதிய சட்டப்பேரவை கட்ட அனைத்து வேலைகளும் முடியும் தருவாயில் உள்ளது. மீதமுள்ள வேலையை முடிப்பதற்காக டெல்லி சென்று மத்திய அரசுகளுடன் கலந்து பேசி அதற்கான பணிகளை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் செல்வம் தெரிவித்தார். पार्वती
புதுச்சேரியில் பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் தர மறுத்து பெட்ரோல் பங்குகளை கொளுத்தி விடுவோம் என மிரட்டி சென்ற இளைஞரை சிசிடிவி காட்சிகள் கொண்டு லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பு. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள லாஸ்பேட்டை பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் கேட்ட ஊழியரை மிரட்டி சென்ற இருவரை சிசிடிவி காட்சிகள் கொண்டு லாஸ்பேட்டை போலீசார் தேடி வந்தனர். இதில் இருவரை கைது செய்து லாஸ்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கிழக்கு கடற்கரை சாலை விழுப்புரம் மாவட்டம் சின்ன முதலியார் சாவடி பகுதியை சேர்ந்த விஜயசாரதி மற்றும் வேலி அப்பன் என்று தெரியவந்தது. போலீஸ் விசாரணையில் இவர்கள் இருவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள லாஸ்பேட்டை பகுதியில் 2க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு பெட்ரோலுக்கு பணம் தர மறுத்து அங்குள்ள ஊழியர்களிடம் பணம் கேட்டால் பெட்ரோல் பங்கை தீ வைத்து கொளுத்தி விடுவோம் என மிரட்டி சென்றது தெரியவந்தது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வில்லியனூரில் புகழ்பெற்ற சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டின் மற்றொரு அங்கமாக அச்சு அகாடமியில் நீட் தேர்வுக்கான நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டின் மற்றொரு அங்கமான அச்சு அகாடமியில் நீட், ஜேஇஇ, ஜிப்மர் மற்றும் ஐடிடி தேர்வுக்கான நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வின் சிறப்பம்சமாக அரசு பள்ளியில் படித்து 75% மேல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கட்டணத்தில் 50% சலுகை வழங்கப்படுகிறது. மேலும் இந்த தேர்வில் முதல் 3 இடத்தை பிடிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. அகாடமியின் தாளாளர் அகல்யா அவர்கள் தெரிவித்தார். நீட் கோச்சிங் அகாடமி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு 75% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அகாடமி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்கே நடத்துகிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு 70% மேலே ஸ்காலர்ஷிப் இருக்குது. நல்ல கோச்சிங் தராங்க. புதுச்சேரி மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே மற்றும் கிக் பாக்ஸிங் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை வெங்கடா நகர் பகுதியில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் மாநில அளவில் கராத்தே மற்றும் கிக் பாக்ஸிங் போட்டி கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பாண்டிச்சேரி மாநில கிக் பாக்ஸிங் சங்கத்தின் தலைவர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் மோகன் வரவேற்புரை ஆற்றினார். புதுச்சேரி இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பொறுப்பாளர் முத்து கேசவலு, ஹோலி பிளவர் எஜுகேஷனல் தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இதில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அலைட் ஹெல்த் சயின்ஸின் 1ஆம் ஆண்டு வகுப்பு தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கல்லூரியின் டீன் மற்றும் இயக்குனர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் செந்தில்குமார் தலைமை வகித்து பேசுகையில் அலைட் ஹெல்த் சயின்ஸ் துறையின் செயல்பாடுகள், சாதனைகள், விருதுகள், இதர சிறப்புகள் குறித்து விளக்க காட்சி மூலம் எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் டாக்டர் கோட்டூர், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜெய்சிங் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர் பேசுகையில்
மருத்துவ குழுவுடன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் மாணவர்கள் இணைந்து எப்படி பணிபுரிய வேண்டும் என்றும் அலைடு துறையில் படிக்கும் மாணவர்களின் முக்கியத்துவம் பற்றி விரிவாக பேசினார். புதுச்சேரி பிரிவு அலைடு சயின்ஸ் கல்லூரியின் இயக்குனர் திரு ஆண்ட்ரூ ஜான் அவர்கள் பேசுகையில் அலைடு சயின்ஸ் கல்வியை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அதன் மகத்துவத்தை பற்றி பேசினார். டாக்டர் சவிதா விருந்தினர்களை வரவேற்று பேசினார். ஆப்டோமெட்ரிக் அகாடமி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உதவி பேராசிரியர் வெண்ணிலா நன்றி உரை கூறினார். விழாவினை உதவி பேராசிரியர்கள் வளர்மதி, வைஷ்ணவி, காயத்ரி ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள். ஏற்பாடுகளை நிர்வாக மேலாளர் திரு சந்துரு மற்றும் உதவி பேராசிரியர்கள் செய்திருந்தனர். அவர்களின் பெற்றோர்களையும் Sundaram Nedam Prasti. Hi, myself, R. Gayatri, Deputy Coordinator of Department of Optometry, and my colleague Vaishnavi Ullas Prabhu, Assistant Professor. Close up. Extending a warm welcome to all of you to the family of School of Allied Science inauguration of new academic year 2021-22 with the heavenly blessings of our founder chancellor. புதுச்சேரியில் உலக கரளாக்கட்டை தினத்தை முன்னிட்டு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இளைஞர் 7200 கிலோ கரளாக்கட்டையை 30 நிமிடத்தில் 1304 முறை சுற்றி சாதனை படைத்துள்ளார். இதேபோல் மும்பையை சேர்ந்த திரிஷா என்ற இளம்பெண் 30 நிமிடத்தில் 1082 முறை கரளாக்கட்டையை சுற்றி உலக சாதனை நிகழ்த்தினார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் கடந்த 10 வருடமாக மாணவர்களுக்கு போர்க்களத்தில் பயன்படுத்தப்படும் சிலம்பம், போர் சிலம்பம், குஸ்தி, குத்து வரிசை, தட்டு வரிசை, அடி வரிசை, மல்யுத்தம், வர்மக்கலை, தரைப்பாடம், உடற்கட்டு பாடம் ஆகிய பாரம்பரிய கலைகளை பயிற்றுவித்து வருகின்றது. மேலும் வருடந்தோறும் பாரம்பரிய கலைகளை பாதுகாத்திடும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று பூரணாங்குப்பத்தில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். இதில் மும்பையை சேர்ந்த திரிஷா என்ற பெண் 2.600 கிலோ எடை கொண்ட கரளாக்கட்டையை இடுப்பு சுற்று என்ற முறையில் 30 நிமிடத்தில் 1082 முறை சுற்றி உலக சாதனை படைத்தார். இதனைத் தொடர்ந்து ஹரிஹரன் கெண்டைக்கால் சுற்று என்ற முறையில் 30 நிமிடத்தில் 1360 முறை சுற்றி உலக சாதனை படைத்தார். இதேபோன்று சிலம்பாட்ட குருகுல நிறுவனர் கலை மாமணி ஜோதில் செந்தில்நாதன் உடும்பு சுற்று என்ற முறையில் 30 நிமிடத்தில் 1304 முறை சுற்றி உலக சாதனை படைத்தார். இதுபோன்று 5 பேர் உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை வாழ்த்தினார். இது மிகவும் சாதனை நிகழ்வை இந்த சத்திரிய குருகுலத்தினுடைய ஆசான் அவர்கள் நிகழ்த்திருக்கின்றார். அவர் நிகழ்த்த இருக்கின்ற உலக சாதனையினுடைய சுற்று
மத்திய அரசு ஆற்றல் பாதுகாப்புத்துறை மூலமாக இந்தியாவின் ஆற்றல் திறன் எனும் தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவன் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். மத்திய அரசு ஆற்றல் பாதுகாப்புத்துறை மூலமாக இந்தியாவின் ஆற்றல் திறன் என்னும் தலைப்பில் மாநில அளவிலான ஓவியப் போட்டியில் புதுச்சேரி, மாஹே, ஏனம், காரைக்காலை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவன் தமிழரசன் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை பெற்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். அவருக்கு மத்திய அரசு மூலம் முதல் பரிசுக்கான தொகை 50,000 மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற மாணவன் தமிழரசனை பள்ளி தாளாளர் கிறிஸ்துராஜ் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் பாராட்டினார். உடன் பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி, துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் உரை காமராஜர் நகர் தொகுதியில் காணொலி காட்சி மூலம் ஒளிபரப்பப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனரமைக்கப்பட்ட ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து உரையாற்றும் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னதாக சாரம் முத்து விநாயகர் சுப்பிரமணியர் திருக்கோவில் அர்ச்சனை, அபிஷேக, ஆராதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் எஸ். ரவிச்சந்திரன், முன்னாள் தலைமை நீதிபதி முருக பூபதி, வழக்கறிஞர் பழனி ராஜா, காமராஜர் நகர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவி தனலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இறுதியாக பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு ஆற்றிய உரையை கண்டுகளித்தனர். आज वो जमीन पे हकीकत के रूप में दिखाई पड़ रही है और ये क्रूज जो अपने आप में एक सच्चाई बन चुका है. காங்கிரஸ் ஊடக பிரிவு சார்பாக மறைந்த முப்படை தளபதிகள் கார்கில் போர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் சமூக ஊடக பிரிவு சார்பாக கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கார்கில் நினைவிடத்தில் திருவுருவப் படத்திற்கு ரவிச்சந்திரன் தலைமையில் மெழுகுவற்றி ஏற்றியும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சமூக ஊடக பிரிவு தன்ராஜ், ராஜேஷ் உட்பட ஏராளமான நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் நடைபயிற்சி சென்ற பெண்ணிடம் 2.5 பவுண்ட் தங்க செயின் பறிப்பு, தப்பியோடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருச்சி லால்குடி அடுத்த உத்தமனூர் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் மேரி டொலர்ஸ் கேத்ரின். புதுச்சேரி நெல்லித்தோப்பு அருள் படையாட்சி வீதியில் உள்ள இவரது உறவினர் ஒருவரது இறப்பிற்காக வந்துள்ளார். நேற்று முன்தினம் காலை மேரி டொலர்ஸ் கேத்ரின் அப்பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அவ்வழியாக பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் அவர் அணிந்திருந்த 2.5 பவுண்ட் தங்கச் செயினை பறித்துக்கொண்டு தப்பி சென்றனர். அதிர்ச்சியடைந்த மேரி டொலர்ஸ் கேத்ரின் கூச்சலிட்டார். அப்பகுதியில் இருந்தவர்கள் ஓடி வருவதற்குள் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிவிட்டனர். பின்னர் இது தொடர்பாக மேரி டொலர்ஸ் கேத்ரின் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இந்நிலையில் செயினை பறித்து கொண்டு தப்பி ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. இதனை கொண்டு உருளையன்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பறித்து கொண்டு ஓடும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. இதனை கொண்டு உருளையன்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு இருவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். ஹோட்டல் ஆனந்தா இன் உணவகத்தில் கோகுலம் வெஜ் ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா நடைபெற்றது. ஹோட்டல் ஆனந்தா இன் உணவகத்தில் கோகுலம் வெஜ் ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக ஹோட்டல் ஆனந்தா இன் நிறுவனர் கண்ணன் ஆனந்தா இன் அவர்கள் கலந்து கொண்டு கோகுலம் வெஜ் ரெஸ்டாரண்டை திறந்து வைத்தார். கோகுலம் வெஜ் ரெஸ்டாரண்ட் மீண்டும் புது பொலிவுடன் நமது பாரம்பரிய உணவு வகைகளுடன் இன்னும் பல புதிய உணவு வகைகளோடு இங்கு பரிமாறப்படுகின்றது. ஆரோக்கியமான சுத்த சைவ வகை உணவுகளை சிறந்த முறையில் பரிமாறப்படுகிறது. திறப்பு விழா ஏற்பாடுகளை ஹோட்டல் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனந்தா ஹோட்டலில் கோகுலம் ரெஸ்டாரண்ட் பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸோட இங்கே ரேட் மினிமமாக இருக்கும். புதுச்சேரியில் நிர்பயா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு என்று தனியாக பிங்க் பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த பேருந்து இலவசமாக இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திரபிரியங்கா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திரபிரியங்கா புதுச்சேரியில் புதியதாக 200 பேருந்துகள் வாங்க உள்ளதாகவும் அதில் நிர்பயா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு என பிரத்யேகமாக பிங்க் பஸ் இயக்க மத்திய அரசிடம் ஒப்புதல் கேட்டுள்ளதாகவும் ஒப்புதல் கிடைத்தால் அது முழுக்க முழுக்க தமிழகத்தை போல் இலவச பேருந்தாக இயக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் பயணிகளின் பாதுகாப்பிற்காக அனைத்து பேருந்துகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் பெண்கள் ஓட்டுநர் உரிமம் பெறும் வகையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரியில் பிங்க் லைசன்ஸ் டே சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் பெண்கள் இந்த முகாம் மூலம் லைசன்ஸ் எடுக்கலாம் என தெரிவித்தார். அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கப்பட்ட துறைகளில் கிட்டத்தட்ட 3 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே இது கொடுக்கல. அது எதுக்குன்னா எந்த ஒரு செயல்பாட்டையுமே ஆரம்பிச்சுட்டு அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக தலைமையிலான அரசாங்கம் என்னென்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கிறது. குட்வில் நிறுவனம் தற்போது ISO அங்கீகாரம் பெற்றுள்ளது. புதுச்சேரி குட்வில் நிறுவனம் புதுவை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வெளிநாடுகளில் பட்டப்படிப்பு பயில்வதற்கும் பணிபுரிவதற்கும் பல்வேறு வகையில் உதவி செய்து வருகிறது. இந்நிலையில் ISO அங்கீகாரம் குட்வில் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டில் பட்டப்படிப்பு பயில்வதற்கான விசாவினை மாணவர்களுக்கு நிறுவனர் விஸ்வ கார்த்திகேயன் வழங்கினார். அங்கீகாரம் பெற்ற ISO சர்டிஃபிகேட் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை பகிர்றதுக்காக இன்னைக்கு இந்த ஒரு நல்ல தருணத்தை ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறோம். இது இல்லாமல் நம்ம கிட்ட பண்ற விசா சர்வீஸ் எல்லாமே 100% வில்லியனூர் தொகுதி பாண்டியன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மாநில திமுக அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாண்டியன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை நீண்ட காலமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த பகுதியில் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொகுதி மக்களுக்கான திட்டத்தினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் முருகானந்தம், இளைநிலை பொறியாளர் திருவேங்கடம், போர்மேன் ரூபகன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதன் மூலம் புதுவை வில்லியனூர் தொகுதி பாண்டியன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 பேர் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அந்த பக்கம் இப்படி வாங்க, இப்படி வாங்க சார், இப்படி வாங்க. புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கோமாரி நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம் டிஎன் பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கோமாரி நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம் டிஎன் பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாம் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மற்றும் கால்நடை மருத்துவருமான செல்லமுத்து அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கோமாரி நோயினால் விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை இறந்து பொருளாதார இழப்பு ஏற்பட்டு மிகவும் வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டுள்ளனர். கால்நடைகளின் உயிரிழப்பை தடுப்பதற்கும் விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் டிஎன் பாளையம் கிராம பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 150க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இந்த முகாமில் கால்நடை விவசாயிகளுக்கு சத்து மாவு, சத்து டானிக், கோமாரி நோயினால் ஏற்பட்ட புண்களை ஆற்ற உதவக்கூடிய ஆயில்மெண்ட், கோமாரி தாக்கத்தினால் ஏற்பட்ட தாக்கத்தை போக்குவதற்கு மருந்துகள் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. முகாம் ஏற்பாடுகளை கிராமவாசிகள் குணசேகரன், பிராணிகளின் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த ஆதித்தன், சக்திவேல், கதிரேசன் பலர் செய்திருந்தனர். உங்களை சொல்லி திரும்பி வந்து வாங்கிட்டாதீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திரா இண்டென் சர்வீஸ். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள்: சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக் கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு. இதுவே எங்கள் இலக்கு. முகவரி: இந்திரா இண்டென் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. செய்திகள் தொடருகின்றன. வில்லியனூர் ஏழை மாரியம்மன் கோவிலில் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாநில கழக செயலாளர் UC ஆறுமுகம், வடக்கு மாநில கழக செயலாளர் திரு SD சேகர் இவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொகுதி கழக செயலாளர்கள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில், சின்னப்பேட் மற்றும் நல்லூர் கிராமத்திலும் நீண்ட வருடங்களாக அகற்றப்படாமல் இருந்த குப்பைகள் அகற்றும் பணி நடைபெற்றது.
திருவண்டார்கோவில் சின்னப்பேட் பகுதியில் சாலையின் இரு புறங்களிலும் மிக அதிக அளவில் நீண்ட வருடங்களாக குப்பை குவியலாக இருந்து வந்தது. இதனால் மழைநீர் செல்வதற்கு வழி இல்லாமலும் அந்த சாலை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் வாகனங்கள் செல்வதற்கு சிரமம் இருப்பதாக திருவண்டார்கோவிலில் சின்னப்பேட் பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு தெரிவித்தனர். மேலும் நல்லூர் கிராம பகுதிகளிலும் பல இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் பெருமளவில் இருந்து வந்தது. இந்த பகுதி மக்களும் சட்டமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு தெரிவித்தனர். திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் அவர்கள் இந்த 2 பகுதிகளையும் நேரில் சென்று பார்வையிட்டு உடனடியாக கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரை தொடர்பு கொண்டு குப்பைகளை அகற்றுவதற்கு உத்தரவிட்டார். அதன் பெயரில் இன்று ஜேசிபி இயந்திரம் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து டிராக்டர்களை கொண்டு இந்த 2 பகுதிகளிலும் குப்பைகள் அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. குப்பைகள் அகற்றும் பணி நடைபெறுவதைக் கண்டு கிராம மக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நான் ஒரு இந்து, ஆனால் இந்துத்வாதி அல்ல. ராகுல் காந்தி பரபரப்பு பேச்சு. 30 நிமிடத்தில் 1082 முறை கரளாக்கட்டை சுற்றி உலக சாதனை. மும்பையை சேர்ந்த திரிஷா மாஸ் வெற்றி. 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு 100 அடி தியாக சுவர் அமைப்பதற்கான அடிக்கோல் விழாவினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியிலும் பெண்களுக்கு இலவச பேருந்து. அமைச்சர் சந்திர பிரியங்கா அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.